எண்ணெயில இந்த மாதிரி வறுத்துட்டு பிளேட்டிங்காக ஸ்லைஸா நறுக்கி வச்சிருந்தேன். வெங்காயம் லெமனையும் இது மேல போட்டு அழகா பிளேட்டிங் பண்ணலான்னு பார்த்தா மீனை பொரிக்கிறக்கிட்டயும் என்னோட வீட்டுக்காரர் பக்கத்துல நின்னுட்டு பசிக்குதுன்னு சொல்லி மீனை பொரிச்சு பிளேட்ல வச்சோன்னே அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு. பிளேட்டிங்கா இப்ப முக்கியம், மனசனுக்கு சாப்பாடு தானே முக்கியம்ட்டு பேசாம விட்டுட்டாரு. மிளகாத்தூள், மீன் கறி தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இது கூடவே சின்ன சீரகம், கருப்பு மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருப்புல கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், தண்ணி கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரியான திக் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ மசாலால கொஞ்சம் லெமன் ஜூஸை புளிஞ்சிட்டு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. மசாலாவை இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. அடுத்து வஞ்சர மீன்ல 2 பக்கமும் மசாலால நல்லா தடவிட்டு 1 மணி நேரத்துக்கு மீனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டில எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கருப்பிலையை சேர்த்து அதுக்கு மேல மேரினேட் பண்ணி வச்சிருந்து மீனை சேர்த்துக்கலாம். மீனை வறுக்கும் போது சைட்ல இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா மீன் மேல ஊத்தி மீனை நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீனை மேரினேட் பண்ணி வச்சிருந்த மசாலாவை கொஞ்சம் சேர்த்து லேசா கலந்துட்டு மீனை 2 பக்கமும் திருப்பி எடுத்தா நல்ல ருசியான மீன் வறுவல் ரெடிங்க. இது போன்ற ரெசிபிஸ் உங்களுக்கு தெரிய வரதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.